தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் நடந்த ஓட்டர் அதிகார் பேரணி அதாவது வாக்காளர் உரிமை ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ராகுல் காந்தியை அறிமுகப்படுத்தும் போது ராஜீவ் காந்தி அவர்களே என்று குறிப்பிட்டது எ ரியல் ஸ்லீப் அப் என்று ஊடகங்கள் வெளியிடப்பட்டது. நடந்தது என்ன? ஸ்டாலின் அவர்கள் உரை தொடங்கும்போது மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி என்று கூறிவிட்டு உண்மையில் சொல்ல வேண்டியது மை டியர் பிரதர் ராகுல் காந்தி என்றதே ஆகும். இந்த தவறு ஆனவுடன் யூடியூப் சேனலில் அதை திருத்த செய்வதற்காக ராகுல் காந்தி என்ற வாய்மாற்றம் செய்தது. ஆனால் அதற்கான எடிட்டிங் சிங்க் ஆகாமல் பேட்ச் மிக திடீரென நுழைந்து முழு உரையுடன் ஒத்திசைக்காமல் போய்விட்டது. மக்கள் இதை போலி வடிவமைக்கப்பட்ட பேட்ச்டு வீடியோ என்று விமர்சித்தனர். இதை பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் விட்டு வைக்கவில்லை. இதை பற்றி பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்தார். முதலில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இது ரியல் வீடியோ. ராஜீவ் காந்தி அவர்களே, அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, இது ஃபேக் வீடியோ. மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே, அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே. மக்கள் இதை குறிப்பிடுவது துண்டு சீட்டை கூட படிக்க முடியாமல் எ ரியல் ஸ்லீப் அப் என்று ஊடகங்கள் வெளியிடப்படுகின்றன. கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துறார். இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? பேய்னு கேட்டா பிசாசு வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொடுமை பாரு. கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாடுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டிருக்கிறார் கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக. ஆனா இவருக்கு தெரியும், உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவாருன்னு தெரியும். பீகார்ல போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களேன் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி அதனால நான் கேரளாக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃப்ராடு. சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு, இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி. கொள்ளையடிக்கிறவன்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லவன் நாம எங்க போ யோசிச்சு பாருங்க. முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு இவங்க எடுப்பாங்க. ஐயப்பனுக்கு மாநாடு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலைங்க?